பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகம் என்ன தெரியுங்களா? ஏன் நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் சோப்பு சீக்கிரம் கரையுது அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. சரி நேர்களே, இப்போ நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் சோப்புல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்ம சேர்த்துக்கிறது தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய், அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா, அது பைண்டிங் மெட்டீரியல், பர்ஃப்யூம், இதுதான் ஆட் பண்ணியிருக்கிறோம். வேற எந்த விதமான இன்கிரீடியன்ஸும் நம்ம சேர்க்கலீங்க. அப்படிங்கிறப்ப சீக்கிரம் கரையதானுங்களே செய்யும். அதை நம்ம வீட்டில் எப்படி நம்ம கரையிறத குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்பு டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோப்பு டப்பாவில் இந்த மாதிரி இருக்கிற பாகத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாரி நம்ம பயன்படுத்திட்டு உதறிட்டீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி போயிடுங்க. போனதுக்கு பிறகு இந்த பாக்ஸும் தற்போது மார்க்கெட்டில் கிடைக்கிறது. இதுக்காக நாங்கள் தனியாகவே ஒன்று டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 2-1 மாதங்களில் நாங்களே கொடுத்துட்றோம். சரிங்களா? இந்த இதில் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல ஏர் சர்க்குலேட்டிங் போகுங்க. ஏர் சர்க்குலேட்டிங் போச்சு அப்படின்னா இந்த சோப்பு கரையும் தன்மை குறையுங்க. எத்தனை நாள் குறையும் பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு குறையுங்க. தண்ணி போயிடுச்சு அப்படின்னாவே கரையும் தன்மை குறையுதுங்க. அதனால நீங்க பயன்படுத்துறது எல்லாமே இந்த மாதிரியான அடிப்பக்கத்தில் பார்த்தீங்களா, ஓட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக ஓட்டர் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற சோப் பாக்ஸை நீங்க பயன்படுத்துங்க. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த கீழே ஒயிட் கலர் வருதும்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேல் மூடியை இப்படி அடியில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு அந்த இது வராதுங்க. சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சோப்பு கரையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா காத்தோட்டமா இருக்கணுங்க, உணர்ந்து இருக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்றேங்க. வரும் காலங்களில் இதுக்கு மாற்று ஏற்பாடாவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வரும் காலங்களில். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம சோப்பை பயன்படுத்திட்டு உதறிட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா தண்ணி இல்லாம ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அதிகமாக வருங்க. அதனால உங்க நண்பர்களுக்கு, உறவினர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, தேங்காய் எண்ணெய் சோப்பை எந்த சோப்பை யூஸ் பண்ணாலும் சரிங்க, இந்த மாதிரி பயன்படுத்துங்க. இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.